ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் இருக்கார். உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் இருக்கார். நிறைய 2, 7 கூடிய சுக்கிரன் இருக்கனால நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்க போகுது. சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாமல் போகும். ஏன்னா உங்களுடைய ராசியில் எப்போல்லாம் சுக்கிரன் வருதோ அந்த டைமில் வருமானம் வர அளவுக்கு செலவும் இருக்கும். 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா 1100 ரூபாய் உங்களுக்கு செலவு காத்துக்கிட்டு நிற்கும். அதனால் இந்த மாதத்தை விட்டுருங்க. ஆனால் வருமானத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. 3ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகம். 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி ஆட்சி வாங்கி இருக்காரு. அதே மாதிரி செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து, அதாவது உங்கள் ராசியில் உங்கள் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். செவ்வாய் கேது சேருது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கார். 7 சனி போயிட்டுருக்குது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோச்சாரத்தில் செவ்வாய் 8ஆம் பறவையை சனியை பார்க்குறாரு. செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்காரு. ராகுவை பார்க்குறாரு. என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு திசை நடப்பவர்கள் கட்டாயம் துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். உங்களோட லைஃப்பில் விபத்து கண்டம் நடக்காமல் இருக்கிறதுக்கும், ஹெல்த் ரீதியாக சர்ஜரி ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதாவது உடல் பாதுகாப்பு ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்காக கணபதி வழிபாடு யமகண்ட நேரத்தில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே உங்களோட ராசியில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல யோகத்தையும் தான் கொடுக்க போகுது. அது போக 5 குடையவர் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இளைய சகோதரன் சகோதரி மூலிமா ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு நல்ல செய்தியை வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முக்கியமாக கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான். கம்யூனிகேஷன் ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் நிறைய ப்ரமோஷன்ஸு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாதமாக இருக்குது. குரு 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 5ஐயும் பார்க்குறாரு, 7ஐயும் பார்க்குறாரு, 11ஐயும் பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. 9ஆம் இடத்தை அப்போ பேர் புகழ் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வரும். சூரியனும் குரு புதன் 3மே சேர்ந்துருக்கனால ஒரு பெரிய ப்ரமோஷன் அப்படிங்கிறது திடீர்னு வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ப்ரொமோஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு கட்டாயம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சுக்கிரன் எப்போல்லாம் உங்கள் ராசிக்கு வராரோ அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். பொதுவாகவே மற்ற மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதாவது மனக்கவலை அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே கவலை இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க தான். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கனால மனது பார்த்திங்கன்னா அந்த கவலையிலிருந்து மீண்டு எழுந்து வரதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஆனாலும் பொதுவாக ராகு 11ல் இருக்கனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் பல மடங்கு பெருகும். ஆனால் நீங்கள் கட்டாயம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கணும். தொழில் ரீதியாக வெளியில் போகக்கூடியது அலைச்சல்கள் நிறைய இருக்கும். அலைச்சல் இந்த மாதம் மற்ற மாதத்தை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான். என்னடா அது இவ்வளோ தூரம் அலையிறமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கட்டாயம் உறுதியாக உண்டு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கனால இளைய சகோதரன் வழி ஆதரவுகளை தேடிக்கங்க. அவங்க வழி ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேர் தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. அல்லது வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது. வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பிரயாணங்கள் இருக்குது. அதே மாதிரியே இதில் ஆஃபீஸில் இருக்கவங்க ஒர்க் பண்ணி இருக்கக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க 3ஆம் இடத்துல கிரகங்கள் 3 கிரகங்கள் சேர்ந்துருக்கனால நிறைய பேர் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்களா, அவங்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். பொதுவாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே வேலை கிடச்சிடக்கூடிய அமைப்பு மேசராசிக்கு இருக்குது. 3ஆம் இடம்ங்கிறது இன்டர்வியூ, அந்த இடம் ரொம்ப வலுப்பெற்றிருக்கு. ஏன்னா 3 நல்ல கிரகங்கள் இருக்குது. புதனும் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள்.
கட்டாயம் உங்களுக்கு வேலை தானாக தேடி வரும். கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு படிப்பில் நிறைய இன்ட்ரெஸ்ட் தானாகவே செல்ஃபாகவே கேர் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வந்து இருக்குது. அதே மாதிரி அடுத்த உயர்கல்விக்கு செல்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நல்லபடியாகவே கைகூடும். காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கேம்பஸ் இன்டர்வியூலேயே உங்களுக்கு செலக்ட் ஆகி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான மாதம். நீங்கள் இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கட்டாயம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஒரு நல்ல ஆதாயம் தேடும். ஒரு நல்ல மெசேஜ் இந்த மாதம் உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வரும். மிகப்பெரிய லெவலில் யோகமும் காத்துட்ருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கையில் இருக்குது. நிறைய பேர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறது, உங்களுக்குன்னு இருந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது, அதுக்குண்டான முயற்சிகளை போடுறது, இது எல்லாம் கட்டாயம் நடக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை குடும்பத்தார்கிட்ட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா லெட்டரில் எழுதி அதை மறுபடி படித்து அதுக்கப்புறம் வெளியில் சொல்லுங்கள். பொதுவாகவே உங்களுக்கு வந்து மேச ராசிக்கு வந்து ஒரு செய்யறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஆரம்பத்தில். அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது சூப்பராக போகும், பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். அது மாதிரி உங்களுக்கு எப்போவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து என்னென்னா நீங்கள் மீறி கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து மாறி வரும்போது மட்டும்தான் நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும், நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும். அதே மாதிரி குரு 7ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் பார்க்குறாரு. 5ஆம் அதிபதியும் 3ல் இருக்காரு, 3ஆம் அதிபதியும் 3ல் இருக்காரு, 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்காரு. காதல் சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் சொல்லுங்கள். இந்த டைமில் சொல்லும்போது ஒரு பர்மிஷன் கிடைக்கும். அவங்களுடைய பர்மிஷனோடைய அடுத்த கட்டது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறதுக்கு உண்டான அமைப்பை இந்த குருவும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. சூரியன் புதன்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். காதலிக்கிறவங்களுடைய விஷயங்கள் வீட்டில் நீங்களாக சொல்கிறது நல்லது. அது சொன்னாலும் இந்த கால சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குது. அது பர்மிஷன் கொடுப்பாங்க. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ரொம்ப டிலே மேரேஜாக இருக்குது, திருமணம் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு தோஷத்தினால தடையாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ராகு 11ல் இருக்கிறனால வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டவருடைய தொடர்பு, பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் இது எல்லாமே கிடைக்கும். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது. விரயஸ்தானத்தில் சனி இருக்கார். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்பட்டாலே போதும். 7 சனியுடைய பாதிப்புகள் எவ்வளோ இருந்தாலுமே உங்களுக்கு குரு ரொம்ப நல்லா இருக்கார். அதே மாதிரி ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது. அப்போ வந்து சனியோடைய தாக்கம் வந்து கொசுக்கடி மாதிரி இருக்கும், அப்படி அடித்தா போயிடும். அதனால் கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனம் இருக்கணும், அலட்சியம் கூடாது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு. பொதுமக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் திரளாக கிடச்சிரும். கட்சி நிர்வாகம் உங்களை பாராட்டும். தலைமையிடத்திலிருந்து ஒரு நல்ல பொறுப்புகள் கொடுக்கப்படும். மக்களுடைய ஆதரவு தான் மெயின், அது உங்களுக்கு கிடைக்கும். ரீச் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரியுடைய அழுத்தங்கள் குறையும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது, பணம் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்களை சிக்க வைக்கிறது, அதே மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுறது, கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த 7 சனியுடைய பாதிப்புங்கும்போது இந்த 7 சனி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அகந்தையை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி வந்து அலட்சியத்தை உருவாக்கி கொடுக்கும். அகந்தையும் அலட்சியமும் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் அழிவுக்கு மட்டுமே காரணமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த 7 சனி இந்த 2.5 வருஷம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்களை கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு, அப்புறம் நல்லா வச்சு அடிப்பார். அதுக்காகத்தான் ஒரு விஷயம் வந்து இந்த டைம் உங்களுக்கு குரு ரொம்ப நல்ல டைமாக இருக்குது. கொடுக்கும்போது பணிவோடையும் கவனமோடையும் இருக்கணும், அலட்சியம் கூடாது. ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். பெரியவங்களை மதிக்க கற்றுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரியவங்க கிட்ட கேட்கணும். உங்களுடைய வெல்வி
வெல்விஷர்கிட்ட அதை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும். அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து அதை வந்து அஷ்டம பார்வையாக வந்து சனியை பார்க்குறாரு. அதனால வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. அவர் உங்களுக்கு ராசியாதிபதி தான், ஆனால் அஷ்டமாதிபதியும் அவரே. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாயுடைய பார்வை வந்து சனிக்கு இருக்கனால நீங்கள் வண்டி ஓட்டுறது நல்லா தான் ஓட்டிகிட்டு போவீங்க. ஆனால் எதிர்த்த மாதிரி ஒரு குடிகார நாய் வந்து நம்ம மேலே விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனால கவனமாக இருங்க. அவங்க நம்ம மேலே வந்து விட்டாலும் நமக்கு தானே இழப்பு. ஸோ நேரங்காலம் நமக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம தான் 100% வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் போகணும். இது வண்டி வாகனங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே. டைம் சரியில்லை அப்படின்னா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்திடணும். இல்லை அப்படின்னா எப்படியாவது எந்த ரூபத்திலையாவது பழி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திடும். அதனால் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கட்டாயம் இருக்கணும். ஹெல்த்து, அதாவது தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. இந்த 7.5 சனியோடைய இதில் வந்து தாயாருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் கேதும் சேர்ந்து இருக்கனால, கோச்சாரத்தில் சேர்ந்து இருக்கனால இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மறுபடி சொல்கிறது என்னென்னா, வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. ஹெல்த்தில் ஏதாவது சர்ஜரியோ அல்லது வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலும்பு மஜ்ஜை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி சுமூகமான ஒரு உறவு நல்ல மன மகிழ்ச்சியோடு ஏற்படும். சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போனீங்க அப்படின்னா, இந்த டைம் 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்துருக்கக்கூடிய டைமில் வந்து புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்கனால வேல் வழிபாடு, வேல்மாறல் படிங்க. அதே மாதிரி சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். முருகனை கட்டாயம் பால ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த டைமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் நிறைய நன்மையான பலன்கள் தான் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, காலையில் இந்த மாதம் பிறக்குது இல்லையா, காலையில் 6 மணிக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயம் சென்று ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், அதாவது உங்களால் என்ன முடியுதோ, நிறைய அண்டா குண்டாவால் எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு 4 பேருக்கு ஒரு 2 பேருக்கு அந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க. பசி அறிந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தெரியாத நபர்களுக்கு தான் நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அதே மாதிரி ஜலம், தண்ணி இருக்குல்ல, குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்கலாம். அதே மாதிரி செருப்பு அல்லனா வஸ்திரம், இது மாதிரி இதை கொடுத்துக்கங்க. இது கொடுக்கறதுனால இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது, விபத்து கண்டம் அப்படிங்கிறது வராது, ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். பொதுவாகவே நல்ல மனநிலையும் நல்ல மன நிம்மதியும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை, இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரம் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கோங்க. வந்து உங்களுக்கு ராசி அதிபதி வந்து 12ஆம் இடத்துல, சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். வருமானம் அப்படிங்கிறது வரும், ஆனால் அதே நேரத்தில் விரயமும் உண்டு. ஆனால் 11ல் சனி இருக்குது, 10ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடம் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் சூரியன், புதன், குரு. வருமான ஸ்தானத்தில் 3 கிரகம், 3 வழிகளிலிருந்து பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கார். இந்த கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய உங்களுக்கு வரும். வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, வேலை விஷயமாவோ அல்லது வந்து படிப்பு விஷயமாவோ, தொழில் ரீதியாவோ, உத்தியோக ரீதியாக
வழியாவோ கட்டாயம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக நீங்கள் வந்து ப்ரைவேட் ஜாப், ஐடி ஃபீல்டு, மற்ற எந்த ஃபீல்டாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். உடனடியாக கிடச்சிரும். 10-15 நாள்லேயே உங்களுக்கு அது கிடச்சிரும். ஈஸியாக போயிட முடியும். மிராக்கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 புதன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருங்க. இந்த 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்க புதன் வந்து வருமானங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சூரியன் அப்படின்னாலே நிரந்தர வருமானம்னு அர்த்தம். ஒளி கிரகம் இல்லையா? ஸோ சூரியனாலே நிரந்தர வருமானம்னு அர்த்தம். அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் யாரு கூட? குருவோட சேர்ந்துருக்காரு. அதாவது 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியும் கூட அதே மாதிரி 11க்கும் அவர் தான் அஷ்டமாதிபதி. அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியும் குருவாக போகிறனால 2ல் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ வந்து கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அது சூரியன் புதன் கூட சேர்றாரு. நல்ல வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமைப்பு தான். கட்டாயம் இந்த பணத்தை ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கைக்கோ யூஸ் பண்ணிக்கங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக வருமானம்ங்கிறது வரும். பொதுவாகவே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதம். ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயங்கள் கிடைக்காது. நல்ல முன்னேற்றத்துக்கு அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். படிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக இருக்குது. செவ்வாய் வந்து நல்ல பலமாகி வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காரு. நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டார். அதுவும் கேதுவோட ஞானக்காரகனோட சேர்ந்துருக்காரு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வமாக இருக்கும். உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் வந்து வெளிநாடு போகிறதோ அல்லது வெளிமாநிலம் போகிறதோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 12 குடைவர். அப்போது உயர்கல்விக்காக வெளிமாநிலம், வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பு, கடல் தாண்டி செல்லக்கூடிய அமைப்புகளாம் செவ்வாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுவும் உயர்கல்வியோ அல்லது வந்து பிஜி படிக்கிறதோ யூஜி படிக்கிறதோ கட்டாயம் வந்து நீங்கள் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளூருக்குள்ளேயே படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. இந்த படிப்பில் இருக்கிறவங்க முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது ஒரு நல்ல சிறப்பான வேலை. உங்களுடைய எண்ணங்களோ அதுக்கு மீறின விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கம்பெனியில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மீறி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. எதிர்பார்க்காத விஷயங்களை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல விதமாக மட்டுமே. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 6 சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். 10 11ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் என்ன கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு ஒரு அப்ளிகேஷனை போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிக்கு வேலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதிகமான உயர் பதவிகள் கிடைக்கிறது, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி 12 சுக்கிரன் 12 லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். 12 4ல் இருக்கார். வெளிநாடு வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல இன்கம் சோர்ஸை இந்த கிரகங்கள் கட்டாயம் உருவாக்கி கொடுத்துரும். சனி திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களாம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க, தொழில் மந்த நிலையாக இருக்குது, தொழிலே மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால கட்டாயம் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அதாவது நல்ல லாபம், மாற்றங்கிறத காட்டிலும் நல்ல லாபம். நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக இருக்குது. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்கெல்லாம் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை குருவாக இருந்து என்னுடைய தொழிலையும் என்னையும் முன்னேற்று பகவானே, எனக்கு நிறைய லாபங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரை சனிக்கிழமை இரவு சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் வழிபாடு பண்ணுங்கள். 6 மணிக்கு மேலே அவர் வந்து சூரியன் அஸ்தமனம் ஆயிடுவார்.
இருக்கார். அதுக்கு மேலே அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த திசை ஃபுல்லும் உங்களுக்கு நல்ல யோக திசையாக மாறிடும். அதே மாதிரி குரு திசை நடக்கிறவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ல் வந்திருக்கு இல்லையா, அப்போ வந்து என்னென்னா வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வரும். தொழில் மூலியமாகவும் சரி, உத்தியோகம் மூலியமாகவும் சரி, நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி வாக்குஸ்தானம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பலிதமாகக்கூடிய மாதம் தான் இது. அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் கட்டாயம் வேணும். நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா வார்த்தை மீறி யாருக்காவது ஏதாவது தப்பாக விஷயங்கள் சொல்கிறீங்கன்னா அது அப்படியே பலிக்கும். ஸோ வேண்டாமே, மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாமே. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாக்குஸ்தானம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சி பெற்றிருக்கு, குருவும் அங்கே இருக்கார். அதனால் பாசிட்டிவாக பேசி பழகுங்க. பாசிட்டிவோட நெகட்டிவ் ஈஸியாக பலிக்கும். அதனால் மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாம். அந்த கர்மாவுடைய பலனையும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஏற்கனவே எந்த பிறவியில் செய்த கர்மா பலனும் இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறது பத்தாதா? அதனால் நமக்கு தேவையில்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள ஆசீர்வாதம் பண்ணலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுல நோக்கி மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால மற்றவங்கள நெகட்டிவாக பேச மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறது, கோபம் அப்படிங்கிறது வர்றது இயல்பு தானே. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 12ல் செவ்வாவுடைய வீட்டில் இருக்கனால கோபங்கள் வரதுக்குண்டான அமைப்பும், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால கோபங்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் நிறைய இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. கால்வலி, சர்ஜரி அல்லது இரத்த இது வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் தாயாரை பார்த்துக்கணும். தாயாருக்கு ஒரு சிறு சர்ஜரி கண்ட அமைப்புகள் இருக்குது. அவருக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது. தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா தந்தையாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே தாய் தந்தையருடைய ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு கேதுவோடு சேர்ந்துருக்காரு. செவ்வாய் ராகுவை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்கு 11ஆம் இடமாக தான் போகுது. ஆனால் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கனால வண்டி வாகனங்களில் ஸ்பீடு கம்மியாக போங்க. நீங்கள் லாங்காக போகிறீங்க, லாங்காக நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய பேப்பர்ஸு எல்லாமே கரெக்டாக வச்சுருங்க. பொதுவாகவே சட்டப்படி லீகலாக உங்களோட விஷயங்கள் எல்லாமே கிளியராக இருக்கணும். தேவையில்லாமல் அரசாங்கத்துக்கோ அரசாங்க அதிகாரிக்கிட்டோ ஆர்கியூ பண்ணுறதை இந்த மாதம் தவிர்த்துருங்க. முக்கியமாக செவ்வாய்க்கு எதுனா போலீஸு, ஸோ இப்போ நீங்கள் காவல்துறையினரிடையே வாக்குவாதத்தை இந்த மாதம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களை போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நல்லபடியாக மெதுவாக போங்க. ஸ்பீடை கம்மி பண்ணி போங்க. நீங்கள் கரெக்டாக நிதானமாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட நிதானம் இருந்தால் தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும். நமக்கு நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா கட்டாயம் நம்ம தான் கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பல்லு சம்மந்தப்பட்டது, எலும்பு, மஜ்ஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு மருத்துவ செலவு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுங்கிறத காட்டிலும் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது வலி அப்படின்னா அந்த வலி நமக்காகத்தான் இருக்கும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறது. அதே மாதிரி குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. புதனும் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள், அதே மாதிரி இவ்வளோ நாளாக குடும்பத்தில் ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதெல்லாம் இப்போ நீங்கி குடும்பத்தில் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். அது மூலிமா நீங்கள் பெரிய லெவலில் சாதனை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்துருக்காரு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். யாருக்கிட்டனா உங்கள் பார்ட்னர்கிட்ட, ஸோ லைஃப் பார்ட்னர்கிட்ட, திருமணமான ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிக்கிறது நல்லது. ஒய்ஃபாக நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர்கிட்ட கோவத்தை காமிக்காதீங்க. அவருக்கு கோவத்தை தூண்டி விடாதீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் தான் அவரை தூண்டி விட்டு உங்களை அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடும். அப்புறம் ஒரு சண்டையை கொண்டு வரும். இதெல்லாம் தேவையில்லாதது. கணவராக இருக்கும் பட்சத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கையாளணும். கையை ஓங்கிட்டாலே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க. கவனமாக இருங்க. பொதுவாகவே கணவன் மனைவி ஒற்றுமையும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனால் ரொம்ப அனுசரணை பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் ஆகிறது, திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சனி 11ஆம் இடத்துல இருக்கனால எல்லா விஷயங்களும்
மெதுவாக பொறுமையாக டிலே ஆகி வரும். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் அஞ்சாதீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. கால பைரவருக்கும் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கும் தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு இந்த நோய் நொடி விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்க்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்க வெளிநாடு செல்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கட்டாயம் இருக்குது. படிப்பில் நல்ல மாற்றம், ஒர்க் இதெல்லாம் கிடைக்கும். முக்கியமாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்களுக்குலாம், இந்த டிஎன்பிசி எழுதிட்டுருக்கவங்களுக்குலாம், இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிருக்கவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம்ங்கிறது தான் பதவி ஸ்தானம். அதனால தான் விநாயகருக்கு தீபம் போடுங்கன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு பதவி கிடச்சி ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக பேங்க் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பலமாக இருக்கனால அரசாங்க அதிகாரிக்கெலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். உங்களைய நம்பி, உங்களோட திறமைகளை நம்பி புதுசாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ட்ரோலை விடுவாங்க. அதை நீங்கள் செவ்வனே செஞ்சு முடிக்க முடியும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வர்றது, கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, மக்களுடைய ஆதரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். தலைமை இடத்துலேருந்து ஒரு பதவி, ஏன்னா பதவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கனால, பதவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வந்துடும். அதனால் வந்து ஒரு பெரிய பதவி கட்சி தலைமையிடம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். நீங்கள் மிகப்பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து இந்த மாதம் வந்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதம். வீட்டில் இருக்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் பணம் நிறைய பல வழிகளை வந்துடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம், சொந்தமாக தொழில் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய சோர்ஸ் உருவாயிருச்சு. அதனால் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது. குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அவர்களுடைய உடல்நிலையை கவனிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. பொதுவாக ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறது இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்களை தானாக தேடி வருது. விருப்பப்பட்ட விஷயங்களை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஆனி மாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.